டேரக்டர். இருடா இரு சரி உள்ளவா நல்லா உள்ளவா இல்லை மேலே உட்காரு. இது வணக்கம். இதுதான் நம்மளோட கேமிங் கீபோர்டு பார்த்தீங்களா, இண்டெக்ஸ் பிராண்டு. இது வந்து என்சைக்ளோபீடியா சேட்டலைட். அதுக்கு மேலே தான் நம்மளோட மவுஸ் வச்சுருக்கோம். மவுஸ் கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் இந்த கீபோர்டில் சேஞ்ச் ஆகுது. இங்கே பார்த்துட்டே இருக்கேன். நான் கீபோர்டில் சேஞ்ச் ஆகாது. ஆனால் ஒரு இந்த அந்த செட்டிங்ஸ் மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஒரு சாக்லேட் மாதிரி. அந்த பட்டன் கொடுத்தா ஆஃப் ஆகிட்டோம், இல்லாட்டி ஆன் ஆஃப் பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் பேட்டரி ஃபுல்லாக இருக்குன்னா இப்போ ஆன் பண்ணிக்கலாம். அது இருக்கு பின்னாடி ஆஃப் கீபோர்டு பின்னாடி வந்து பாருங்க, இங்கே லைட் அடிக்குது. எதுக்கு இங்கே வந்து ரெட் லைட் இல்லை, வந்து ப்ளூ லைட். ஏன்னா இதுதான் மெயின் பாயிண்ட். அது இல்லைடா. இது வந்து ரெட் கலர் இருக்குல்ல அந்த லைட். இது ரெட்டு, இது ப்ளூ. இந்த க்ரீன் வந்து இந்த க்ரீன் கலரில் ஒரு லைட் இருக்கும்ல, அது வந்து இந்த சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் இப்படி போடல. ஏன்னா இது இங்கே மாட்டிட்டாங்க. ஓகே, இப்போ நம்மளோட கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணலாம். பாஸ்வேர்ட் போடுறா. இதுலேயே பண்ணிக்கலாமா? நான் குழந்தையா இருக்கும்போது இது பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி மாபிள் போகும்போது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆப் இருக்கும். அப்புறம் வேலை போனோம்னா அந்த வயர் பிளேண்டு, எடிட்டரு, கேமு அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த 3D வியூவர் இருக்கும். முதல்ல கேமரா எடுத்தாலும் 3D வியூவர் இருக்கும். கேமரா வெளியில் இருக்குது. இங்கே பார்த்தா அது மெயில், மைக்ரோசாஃப்ட் 365, யூடியூப், மைக்ரோசாஃப்ட் MyPC, மைக்ரோசாஃப்ட் 365, நியூ வெர்ஷன், ரோப்ளாக்ஸ், ஸ்ட்ரைக்கரு, வீடியோ எடிட்டர், எக்ஸ்டென்ஸ், அப்புறம் ஏர்போர்ட், ஸ்ரீனெக்ஸ், அப்புறம் அந்த விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சும்மா சொன்னேன். இங்கே இருக்கு அது. ஆமாம், சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? அப்புறம் வந்து நம்மளோட நேம் வந்து புதுசாக நம்மளுடைய மை இந்தியன் டிக்கு பதிலாக நம்ம வந்து இந்த இது சேனல் நேம் வந்து ஷிஃப்ட்னு வைக்க போகிறோம். அதுதான் இந்த இது வந்து வைக்க போகிறோம். இந்த ஷிஃப்ட்னு இருக்குல்ல, அதோட இன்ட்ரோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இன்ட்ரோ காமிக்கிட்டா? ஓகே காமிச்சிடணும். இதுதான் நம்மளோட புது சேனலோட இன்ட்ரோ வந்து இப்போ காமிக்கலாம். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி
அப்புறம் ஸ்டீம் இன்ஜின் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜினு, அது மவுஸு. அப்புறம் சார்ஜ் எப்படி வருதுன்னு கேட்பீங்க. பார்த்தீங்களா, சார்ஜ் இப்போது சார்ஜ் ஆகிட்டு ஃபுல்லாக இருக்குது. அது எங்கேருந்து வருதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் மாதிரி தெரிஞ்சு ஒயர், இந்த ஒயரு மேலே போய் இப்படி போய் இங்கே வருது. இது வந்து இப்படி போய் 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 இப்படி வந்து இதில் சேரட்டும். இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து மேலே போயிட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா ஃபுல் சார்ஜில் தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் அந்த ப்ளக் மாதிரி இருக்கும்ல, அது போயிருக்கு. ஏன்னா அந்த ப்ளக் வந்து ஏன்னா அது வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த ப்ளக்கு முன்னாடி இருக்கிற ப்ளக்கு போயிடும். அப்புறம் இதுதான் நம்மளோட டென்ட் ஹவுஸ் டூரு. இந்த வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய் என்றா, பாய் பாய் பாய்.